गायन्ति यं सामगानं ध्यानावस्थिततत्तदेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த பாலாஜிக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான சேத்ரஜ்ஞ விபாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கு பதில் கூறி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார். அர்ஜுனுடைய கேள்வி என்ன? அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தில் 6 கேள்வியை அர்ஜுனன் கேட்டார். சேத்திரம் என்றால் என்ன? சேத்ரஜ்ஞன் என்றால் என்ன? புருஷன் என்றால் என்ன? பிரகிருதி என்றால் என்ன? ஞேயம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன என்று 6 கேள்வியை அவன் கேட்டான். அதற்கு பகவான் தெளிவாக பதில் கூறினார். நான் இந்த சேத்திரத்திற்குள் சேத்திரஜ்ஞன் இருக்கிறதாக நீ உணர்ந்து கொள் என்று பகவான் கூறி அந்த சேத்திரஜ்ஞனுடைய தன்மையை பகவான் கூறினார். இந்த தேகத்தில் உள்ள மேலானவன், சமீபத்திலும் இருப்பவன், அனைத்தையும் தாங்குபவன், அனைத்தையும் அனுபவிப்பவன், உபதிரஷ்டா என்று பகவான் கூறினார். அதனை அடுத்து எவன் இவ்விதமாக அறிகின்றானோ அவனே புருஷன் என்று பகவான் இதில் கூறினார். ஆக இந்த சேத்ரஜ்ஞன் என்றாலும் புருஷன் என்றாலும் ஒன்றுதான். அதே சமயத்தில் சேத்திரம் என்றாலும் பிரகிருதி என்றாலும் இந்த உடல் மனம் என்றாலும் ஒரே சேத்திரம்தான். இப்படித்தான் நாம் அறிய வேண்டும் என்று கூறிய பகவான் மீண்டும் சேத்திரத்தினுடைய தன்மையை நாம் ஒரு விளக்கமாக சொன்னால், இந்த இறை சுரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்ம சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த சேத்திரஜ்ஞனை உன்னுடைய உடலுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரத்யக் ஆத்மாவாக நீ உணர்ந்து கொள்னு பகவான் சொன்னார். அதே இதனுடைய முழு சாரம். அதற்கு நம்ம இப்போ தற்சமயம் பார்த்து வருகின்ற கருத்து கிட்டத்தட்ட அந்த அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். தற்சமயம் உதாரணமாக சொன்னால், எப்படி ஆகாசமானது எங்கும் வியாபித்து இருக்கின்றன, அந்த ஆகாசம் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. தூசியாலும் பஞ்சபூதங்களாலும் ஆகாசம் பாதிக்கப்படுவதில்லை. ஆகாசத்தை சூட்சுமமானது அதை அசுத்தப்படுத்த முடியாது. அசுத்தமாக இருக்கே அப்படின்னா அது காற்றைத்தான் அசுத்தப்படுத்த முடிய ஆகாசம் அசுத்தப்படுத்த முடியாது. ஆனால் ஆகாசத்தில்தான் அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் அதற்கும் ஆகாசத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வெட்டவெளி என்பார், ஸ்பேஸ். அது மாதிரி இந்த சைதன்யம் நம்முள் ஆத்மாவாக இந்த சைதன்யத்துக்கு யாராலும் ஆகாசம் ஒன்றுதான். அது மாதிரி இந்த சைதன்யம் ஒன்றுதான். சைதன்யம் எங்கும் நிறைந்து இருக்கின்றன. இந்த உடல் மனம் செய்கின்ற காரியத்தில் நன்மை பூமியில் பாவ புண்ணியத்திற்கும் இந்த ஆத்மாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகாசம் மாதிரி என்று கூறிய பகவான் அடுத்து பகவான் இதில் கூறினார். மீண்டும் ஒரு உதாரணம், சூரியனை உதாரணமாக கூறினார். 33வது ஸ்லோகத்தில் நம்ம சிந்தித்தோம். ஹே பரதனே, எவ்வாறு ஒரே சூரியன் இந்த அனைத்து லோகத்தையும்
எது பிரகாசிக்க செய்கின்றதோ அவ்வாறே இந்த சேத்ரி என்று பகவான் கூறினார். இந்த சேத்ரியான ஆத்மா கிருஷ்ணம் அனைத்து சேத்திரத்தையும் சேத்திரத்தையும் பிரகாசப்படுத்துகின்றன சொல்றார். எப்படி சூரிய ஒளி உதாரணமாக சொன்னார். சூரிய ஒளி அனைத்து பொருள்களையும் பிரகாசிக்க செய்கின்றன. இருளையும் இருள் என்று உணர்வதும் அந்த சூரிய ஒளியால் தான். வெளிச்சம் என்று உணர்வதும் அந்த சூரிய ஒளியால் தான். அது மாதிரி நமக்குள் இருக்கின்ற இந்த சைதன்யமாகிய இறை சொரூபமாகிய ஆத்மா உடல் மனம் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கின்றன. இந்த உலகம் எதனால் இயங்குகின்றதோ அது மாதிரி இந்த அனைத்து இயக்கமும் அந்த சைதன்யத்தினால்தான். சூரியன் ஒன்றா ரெண்டா? சூரியன் ஒரே சூரியன்தான். அது மாதிரி இந்த இடத்துல ஒரே ஆத்மா தான். அப்போ 2 சூரியன் இருக்கா அப்படின்னா இல்லை. 2 சைதன்யம் இருக்கா அப்படின்னா இல்லை. எங்கு போனாலும் சூரிய வெளிச்சம்தான். ரூமுக்குள்ள போனாலும் சூரிய வெளிச்சம்தான். அதே மாதிரி தான் இதுலையும் இந்த இடத்துல பகவான் சொல்றார். சூரியன் ஒரு வகை ஒருவனாக இருந்து கொண்டு இந்த உலகம் அனைத்தையும் பிரகாசிக்க செய்வது போல இந்த சேத்திரத்தில் உறைபவனாகிய சேத்ரி என்று பகவான் இதில் சொல்றார். சேத்திரத்தை இயக்குபவன் சேத்ரி. அதே இந்த சேத்திரனா சேத்திரஜன் அல்லது பிரத்யக் ஆத்மா அல்லது ஆத்மா. இந்த சேத்திரத்தையும் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கின்றான். அவன் விளங்கச் செய்கின்றான். உடலை சேத்திரமாக கொண்ட ஆத்மாவை சேத்ரி என்று நாம் கூறுகின்றோம். சேத்திரமாக கொண்டதனால், உடலை சேத்திரமாக கொண்டதனால் அந்த ஆத்மாவுக்கு சேத்ரி என்று கூறுகின்றோம். சேத்ரி என்றாலும் சேத்ரஜன் என்றாலும் ஆத்மா என்றாலும் இது ஒன்றுதான். அதனால் இந்த உடலிலிருந்து பரமாத்மாவானது வேறுபட்டது அல்ல. உறுதியையும் அது பிரகாசிக்க செய்கின்றன. இந்த பஞ்சபூதங்களையும் அது பிரகாசிக்க செய்கின்றது. அதனோட உறுதியையும் அது பிரகாசிக்க செய்கின்றது. இந்த உலகம், இந்த பஞ்சபூதங்கள் பிரகாசிப்பதே இந்த சேத்ரிதான். இது எப்படி உணரணும்? யதா பிரகாசத் ஏகக கிருஷ்ணம் லோகம் இமம் ரவி அப்படின்னு சொல்றார். சேத்திரத்தினுடைய பரமாத்மா அவ்யக்த முதல் அசையா பொருட்கள் வரை, மகாபூதங்கள் முதல் உறுதியான தன்மை வரை உள்ள சேத்திரங்களை தனி ஒருவனாக இருந்தே இந்த உலகத்தை ஒளிக்கச் செய்கின்றான் சூரியன். அது மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தையும் ஆத்மாவாகிய சேத்ரி பிரகாசிக்க செய்கின்றான். ஏனெனில் அந்த சூரிய ஒளியை பிரகாசிக்க செய்பவனே இந்த சைதன்யம்தான். ஏன்னா உதாரணத்தை எடுத்துக்கணும். அப்போ சூரிய ஒளியும் சைதன்யமும் ரெண்டு வெவ்வேறாக இருந்து இருக்கக்கூடாது. அந்த சூரிய ஒளியே சைதன்யத்தினால்தான் அது இருக்கின்றன. இரவில் சூரிய ஒளி இல்லை, ஆனால் நம்முடைய ஒளி இருக்கு. நாம் இருக்கிறோம். நான் நன்றாக இரவில் தூங்கினேன். அந்த தூங்கினேன்ங்கிறத அறிவு சுரூபம் எப்பொழுதுமே அது பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. ஏன் சூரிய ஒளியை சொல்கிறாரு அப்படின்னா 2 விஷயம் சூரிய ஒளியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சூரிய ஒளி ஒன்று போல ஆத்மா எல்லா சேத்திரங்களிலும் ஒன்றுதான். ஏன் ஒன்றுங்கிறாரு? ஆத்மா பல அல்ல. ஏனெனில் சில மதங்கள் உடல் பல, அது மாதிரி ஆத்மா பல என்று கூறுகின்றன. அது இங்கே நிராகரிக்கப்படுகின்றது. இந்த இடத்துல பிரகாசதி ஏகக என்கிறார்.
ரெண்டாவது, சூரியன் எதனாலும் கரைபடிவதில்லை. சூரியனை யாருமே அசுத்தப்படுத்த முடியாது. அது மாதிரி இந்த ஆத்மாவை யாராலும் அசுத்தப்படுத்த முடியாது. அது இதனுடைய சாரமாக இது அமைகின்றது. இந்த ஆத்ம கர்த்தாவை, இந்த ஆத்மநாதரை யாராலும் முடியாது. அதை ஆத்மநாதர்னு சொல்லலாம். சிவஸ்வரூபிணி நாதக நாகநாத் அமர்ந்த ஆத்மநாதனை யாராலும் அசுத்தப்படுத்த முடியாது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? சூரியனுக்கு பேதம் இருக்கா? சூரிய ஒளியில் பேதம் இருக்கா என்றால் இல்லை. அது மாதிரி சைதன்யத்தில் ஒருபொழுதும் பேதத்தை நாம் காண முடியாது. இருப்பது ஒரே ஒரு ஆத்மாதான், வேறு ஆத்மா இல்லை. அனைத்து சேத்திரமும் காணப்படுவது அந்த ஆத்மாவை சேர்ந்தது. அதனால் இந்த ஆத்மா உடலை மட்டுமல்ல, இந்த உலகம் அனைத்தையும் அது பிரகாசிக்க செய்கின்றன. நம்முடைய மனதையும் அது பிரகாசிக்க செய்கின்றது. அனைத்தையும் பிரகாசிக்க செய்யும். நாமையும் நம்முடைய மனதையும் எப்படி பிரகாசிக்கின்றோமோ அது மாதிரி நாம் இந்த உடலையும் நம்முடைய மனதையும் பிரகாசிக்க செய்கின்றது. எப்படி சூரிய ஒளி நம்மையும் பிறரையும் பிற பொருள்களையும் அறிய முடிகின்றதோ அது மாதிரி நம்மையும் பிறரையும் அறிய முடிகின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய மனதினுடைய எண்ணத்தையும் இது அறிய முடிகின்றதுன்னு சொல்றார். எவ்விதமாக நம்ம பார்த்தாலும் வேறொரு சூரியனை காண முடியாது. ஆனால் எப்போதும் சூரியன் பிரகாசிப்பது போல சைதன்யம் எப்பொழுதும் பிரகாசிக்க செய்பவனே. எப்பொழுதும் அவன்தான் காண்பான், மற்றவற்றை அது காண முடியாது. நம்முடைய கண்ணை கொண்டு மற்றவர்களை காண முடியலாம். ஆனால் நாம் கண்ணை பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? கண்ணாடி போன்ற பொருள்களை நாட வேண்டும். அது மாதிரி இந்த காணப்படும் பொருளாகிய அறிதல் பொருளாகிய சைதன்ய ஸ்வரூபத்தை நாம் காண வேண்டும் என்றால் ஞான சக்ஷுஷா ஆச்சாரிய குரு சாஸ்திர உபதேச கண்கொண்டு பார்க்க வேண்டும். அதே சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார், எவன் இந்த சேத்திரஞனை விதமாக காண்கின்றானோ அவனே காண்பவன் சொன்னார். அப்போ அவனே காண்பவன் சொன்னால் எப்படி காணணும்? அதே ஞான சக்ஷுஷா அப்படிங்கிறார். குரு வேதாந்த வாக்கியத்தின் துணை கொண்டு உபதேசத்தின் துணை கொண்டு நாம் உணர வேண்டும் என்கிறார். ஆனால் இந்த பேதம் என்பது நம்முடைய பொருளோகத்தாடை தவிர இந்த ஆத்மாவுக்கு பேதம் என்பது இல்லை. இந்த சூரியனுக்கும் ஆகாசத்துக்கும் ஆதாரமாக கொண்டது இந்த சைதன்யம்தான். ஆனால் இந்த சைதன்யமாக ஆத்மாவுக்கு எப்பொழுதுமே பேதம் என்பது இல்லை. எப்படி சூரியன் தேச கால வஸ்து பரிச்சேதக அப்படின்னா ஒரு காலத்திற்கும் ஒரு இடத்திலும் ஒரு பொருளினாலும் அது வரையறுக்கப்படுவதில்லை. அது மாதிரி இந்த மனதை இயக்குகின்ற ஆத்மா எந்த விதமான காலத்திற்கும் தேசத்திற்கும் அப்பாற்பட்டது. ஒரு இடத்துல இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் உடல், ஆனால் இனி ஒரு இடத்துல இல்லை. ஆனால் சூரிய ஒளி அப்படி சொல்ல முடியாது. சூரிய ஒளி இந்த இடத்துல இருக்குது, வேற ஒரு இடத்துல இல்லை என்று கூற முடியாது. அது எப்பொழுதுமே பிரகாசிச்சு இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இல்லை நைட்டு மறையுது அப்படின்னா நைட்டு சூரியன் மறைவதில்லை. பூமி சூரியனை ஒளியை மறைத்து விடுகின்றன. பூமி சூரிய ஒளி மறைச்சிருது.
அதனாலாவது வரைவதில்லை. அது மாதிரி தான் பூமி சுற்றும் பொழுது சூரிய ஒளி மறைக்குது, மீண்டும் சுற்றும் பொழுது பகலாகின்றன. அதே மாதிரி சந்திர ஒளி மங்குவதில்லை, சந்திரன் எப்பொழுதுமே ஒளியாக இருக்குது. சூரிய ஒளி வந்தவுடன் சந்திர ஒளி தெரிவதில்லை. ஆனால் எப்பொழுதுமே சூரியன் எப்பொழுதுமே சைதன்ய சொரூபம், பிரகாசிக்கக்கூடியவன். அது மாதிரி நம்ம தூக்கத்திலும் சரி கனவிலும் சரி எப்பொழுதுமே அது சைதன்யம் எப்பொழுதுமே பிரகாசிக்க செய்கின்றது. 24x7 அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி அதாவது 24x7 365 டேஸ்ன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த ஆத்மா சைதன்யம் தான் 24/7 அவங்க தூங்க மாட்டாங்கன்னா இல்லை, சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் கொடுக்குறது. அது இந்த இடத்துல 24/7 நைட்டு கடை திறந்துருக்கணும்ல, ஏன் கடையை 24/7 போட்டால் கடையை அடைக்கிறாங்க. பிஎஸ்என்எல் இவங்களாம் கடையை திறக்கும்ல. 24/7 பிராந்தி கடை இது கூட கிடையாது. அதனால் 24/7 சைதன்ய சொரூபந்தேன், வேறு எதுவும் சொல்ல முடியாது. உடல் இரவு ஓய்வெடுக்கின்றன, மனமும் இரவு ஓய்வெடுக்கின்றன. அனைத்து ஜீவராசிகளும் இரவில் ஓய்வெடுக்கின்றன. ஆனால் ஓய்வெடுக்காத ஓய்வறியா உதயசூரியனுக்கு நம்ம ஓய்வு கொடுத்தாச்சு. நம்ம உதயசூரியனுக்கு ஏன்னா வாய் சரியில்லை, கை சரியில்லை. அதே சொன்னாங்க, வாயும் கை நல்லா இருந்துச்சு, வாயும் கையும் சரியில்லை, என்ன செய்கிறது அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த சைதன்யம் எப்பொழுதுமே ஓய்வறியா, டயர்டு இல்லாதது, எப்பொழுதுமே பிரகாசிக்கக்கூடியது. அதனாலவே எல்லோருமே எல்லா காலத்திலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனெனில் இறைவனாகிய சைதன்யத்துக்கு விருப்பு வெறுப்பு என்பது இல்லை. அதனால் அனைவரும் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சூரிய ஒளி எப்பொழுதுமே அவர்களையும் பிரகாசப்படுத்தும். அதை உணர்ந்தால் மோட்சம். அதை என்னுடைய சாரம் பாவாடுதலை சொல்றார். அந்த சூட்சுமமான ஸ்தூலமான தெரியாததும் தெரிந்ததையும் புரிவதையும் புரிந்தவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களையும் இந்த ஆத்மாவே அனைத்தையும் பிரகாசிக்க செய்கின்றன. எப்பொழுதுமே இந்த சைதன்யம் காண்கின்ற பொருளாகத்தான் இருக்குமே ஒழிய காணப்படும் பொருளாக இது இல்லை. அதனால் அது களங்கப்படுத்த முடியாது. இன்பத்தையும் காண்கின்றது, துன்பத்தையும் காணச் செய்கின்றது. அது எப்பொழுதுமே சம்பந்தப்படுவதில்லை. அது என்னுடைய சாரம். அதனால் இந்த உடல் மனதும் தேகத்துக்கு இது பிரகாசிக்க செய்கின்றது ஒழிய அந்த உடல் மனம் தேகத்தினுடைய தர்மங்கள் இதில் ஒட்டாது. தர்மங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாம் லிப்பியதே ந கரோதி அகர்த்தா அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த ஒன்லி இந்த தேக தர்மமாக என்ன? பிறத்தல், வளர்தல், தேய்தல், நாசமுறுதல், அது மாதிரி அது தேக தர்மம். அப்போ இந்த சைதன்யத்துக்கு இந்த தேக தர்மம் கிடையாது. வெள்ளை, கருப்பு, சிவப்புங்கிற குண தர்மமும் இல்லை. பஞ்சபூதத்தினுடைய நீர், நெருப்பு, காற்று, ஆகாசத்தினுடைய தர்மமும் இல்லை. ஆகாசத்தினுடைய தர்மம் என்ன? சூட்சுமமானது, தொட்டு உணரக்கூடியது, அந்த தர்மமும் இல்லை. நீரினுடைய தன்மை என்ன? குளிர். வாயினுடைய தன்மை என்ன? தொட்டு உணரக்கூடியது, அதுவும் இது அல்ல. நீரினுடைய தன்மம் அது குளிரும் அல்ல. வெப்பத்தினுடைய வெப்பமும் அல்ல.
நிலத்தினுடைய தன்மை என்ன? வாசனை, கடினம், உறுதி. அந்த கடினமும் அல்ல, மென்மையும் அல்ல, எந்த தர்மமும் இல்லாதது இந்த சைதன்யம். அதுபோல என்னுடைய சாரம் என்ன? இந்த பேதத்தால் இது பேதப்படுவது அல்ல. அந்த ஸ்ருதியில் வேதத்தில் கூறுவதை நாம் இது வேதத்தில் கூறுகின்றன. எப்படி? ஏ அர்ஜுனா இதை நீ புரிந்து கொள் அப்படிங்கிறார். அனைத்து பொருள்களையும் மகாபூதங்களையும் உறுதியான தன்மை வரை உள்ள அனைத்து சேத்திரத்தையும் ஆத்மா ஒன்றாகவே இருந்து அனைத்தையும் பிரகாசிக்க செய்கின்றன. அது மாதிரி சூரியனைப் போல ஆத்மாவாக நீ உணர்ந்து கொள் என்று பகவான் கூறி, அடுத்து இறுதியான 34வது ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை கூறி அதில் பகவான் இதில் நிறைவு செய்கின்றார். இந்த சேத்திரத்தினுடைய சாரத்தை கூறி பகவான் நிறைவு செய்கின்றார். ஸ்லோகம் 34. சேத்ரஜ்ஞயோ வேகம் சேத்ரஜ்ஞயோ ஏவம் அந்தரம் ஞானசக்ஷுஷா பூதப்ரதி மோக்ஷம் ச பூதப்ரகிருதிஹ மோசம் ச ஏ விதுஹு யாந்தி தே பரம் இந்த இறுதி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் நம்ம வந்துட்டோம். ஏவம் அந்தரம். ஏவம்னா எவ்விதமாக சேத்ரஜ்ஞ யோக. இவ்விதமாக இந்த சேத்திரையனையும் சேத்திரனுடைய இது வேற்றுமையை சொல்றார். இந்த சேத்திரத்தினுடைய வேற்றுமையை அந்தரம்னு அந்த இடத்துல பகவான் வேற்றுமையை சொல்றார். சேத்ரஜ்ஞ யோகம் அந்தரம்னா இந்த இடத்துல வேற்றுமையை. எது? இந்த சேத்திரனுடைய வேற்றுமையை பூத பிரகிருதி இந்த பிராணிகளுடைய பிரகிருத்தினுடைய நீங்குதலையும் ஞான சக்ஷுஷாங்கிற ஞான கண்ணால் இதுகு யார் அறிகிறார்களோ தே அவர்கள் பரம யாந்தி பரத்தை அவர்கள் அடைகிறார்கள். ஞான சக்ஷுஷா குருவினுடைய சாஸ்திர பிரமாணத்தினுடைய குருவினுடைய உபதேசத்தை கொண்டு குருவினுடைய அனுகிரகத்தை கொண்டு ஆத்மாவினுடைய அனுகிரகத்தை கொண்டு புண்ணியம் செய்து அந்த புண்ணியம் வேலை செஞ்சுதான் சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு சூழ்நிலை வரும். அந்த ஆத்ம கிருபா, குரு கிருபா, சாஸ்திர கிருபா அப்படிமா. குருவினுடைய அருள் இருந்தால்தான் சாஸ்திரம் படிக்க முடியும். சாஸ்திரத்தினுடைய அருள் இருந்தால்தான், புண்ணியம் இருந்தால்தான் சாஸ்திரம் படிப்பதற்குரிய சூழ்நிலைகளே வரும். இவ்விதமாக குருவினுடைய உபதேசத்தை ஞான சக்ஷுஷா ஞான கண்ணால், ஞானக்கண் அப்படிங்கிறார். இந்த ஞானக்கண்ணால் சேத்திரைக்கு விபாக யோகத்தை எவன் அறிகின்றானோ அவன் பராமுகதி மோட்சத்தை, பிறவியில்லா பேரின்பத்தை அடைகிறாள் என்று நிறைவு செய்கின்றார். இந்த ஸ்லோகம்